மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். மோடிஜி became hero once again. மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஹீரோவாக வெளிவந்திருக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய நபர், இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நாட்டு மக்கள் ஒரு நிமிடம் கவலையில் இருந்தால் கூட இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு உறக்கம் வராது. அந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபருடைய புதிய செயல், டீசல் மற்றும் பெட்ரோல் மீது போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டியை குறைத்திருக்கிறார். இந்த நாட்டு மக்கள் படக்கூடிய வேதனையை, வலியை கொஞ்சமாவது குறைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து விட்டோம். இதற்கு மேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள், முக்கியமாக பிஜேபி சாசனம் இல்லாத மாநில அரசாங்கங்கள் இந்த வழியில் நீங்களும் இறங்க வேண்டும். நீங்கள் போடக்கூடிய வேட் வரியை குறைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது இதை நாங்கள் செய்யவில்லை, இது அனைத்துமே மார்க்கெட் படிதான் நடந்து வருகிறது என்று கூறி வருகிறார்கள். பெட்ரோல் மீது 8 ரூபாய் 69 பைசாவும், டீசல் மீது 7 ரூபாய் 5 பைசாவும் குறைக்கப்பட்டிருக்கிறது எக்ஸைஸ் டியூட்டியில். மோடி அவர்கள் கூறும்படி பல மாநில அரசாங்கங்கள், முக்கியமாக பிஜேபி சாசனத்தில் இல்லாத மாநிலங்கள் தன்னுடைய வேட் வரியை குறைப்பதில்லை. அதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில், எங்களுக்கு வரக்கூடிய வருமானமே இதே பெட்ரோல் டீசல் வழியாக தான், கொஞ்சமாவது அந்த வேட் வழியாக தான் எங்களுக்கு வருமானம் வருகிறது. இது போன்ற டாஸ்மாக் கடைகளை வைத்து தான் எங்களுடைய மாநில வரியை கலெக்ட் செய்து வருகிறோம். இதுவும் இல்லை என்றால் எங்களுடைய மாநிலத்தை எங்களால் நடத்த முடியாது, எங்களால் இயங்க முடியாது. மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அனைத்து வரியையுமே அவர்களே வாங்கிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு வரக்கூடிய அந்த வரிப்பணத்தை சரியான நேரத்தில் செலுத்துவதல்ல. அதனாலும் எங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பெட்ரோல் டீசல் விலையில் இவர்கள் எக்ஸைஸ் டியூட்டியை குறைத்திருக்கிறார்கள். இதற்கு பின் பெட்ரோல் சென்னையில் 102 ரூபாய் 60 பைசா, டெல்லியில் 96 ரூபாய் 72 பைசா, கால்கட்டாவில் 106 ரூபாய், மும்பையில் 111 ரூபாய். டீசலை பார்த்தீர்கள்னா சென்னையில் 94 ரூபாய் 24 பைசா ஒரு லிட்டர் டீசல், டெல்லியில் 89 ரூபாய் 62 பைசா, கால்கட்டாவில் 92 ரூபாய் 76 பைசா, மும்பையில் 97 ரூபாய் 28 பைசா. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கு வரலாம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சில படங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த படங்கள் மிகவும் பெரிய அளவில் பேசப்படுகிறது, மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது. இந்த படங்கள் வந்த நேரமும் இதே பெட்ரோல் டீசல் மீது எக்ஸைஸ் டியூட்டியை மோடி அவர்கள் குறைத்ததற்கு பின் தான். நீங்கள் இந்த படத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர் பிரதமர் மோடி அவர்கள். இன்னொரு பக்கம் லாலா சுவாமி ராம்தேவ், லாலா என்பது பனியாக்களை கூறக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பிஸ்னஸ் மேன்களை லாலா என்று கூறுவார்கள். இந்த இடத்தில் இவர் சுவாமியாராக வேலை பார்க்கிறாரா இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக வேலை பார்த்து வருகிறாரா என்று நீங்கள் இந்த பதிவில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா பாலகிருஷ்ண மகாராஜ், பதஞ்சலி ஆயுர்வேதாவுடைய சிஇஓ. 2 நபர்களுமே பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்தித்த போது எடுக்கப்பட்ட இந்த படம் மிகவும் அந்த கெமிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அளவில் நெருக்கமான உறவில் பாபா ராம்தேவ் மற்றும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்று. அந்த இடத்தில் சிரிச்சும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடி அவர்கள் மிகவும் சீரியஸான ஃபேஸை வைத்து சீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்து வருவார். ஆனால் பாபா ராம்தேவ் அவர்களை சந்திக்கும் போது எந்த அளவில் அந்த நட்பை பகிர்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மிகவும் அழகான படம், இதில் எந்த விதமான தவறும் அல்ல. ஆனால் எதற்காக இந்த படம் பேசப்படுகிறது, எதற்காக இந்த படங்கள் வைரலாகி இருக்கிறது, இது மிகப்பெரிய கேள்வி. எந்த கனெக்ஷன் பெட்ரோல் டீசலின் விலைக்கும் இவருடைய இந்த படத்திற்கும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த கனெக்ஷன் இருக்கிறது. பாபா ராம்தேவ் தன்னுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலிருந்து 20ஆம் தேதி மே 22ஆம் ஆண்டு மாலை 9:05 அளவில் இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார். இரவு நேரத்தில், देवतुल्य राष्ट्र ऋषि श्री नरेंद्र मोदी जी देश के लिए भगवान के वरदान है. கடவுளுடைய அவதாரம், கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய நபர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரதானம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். आपसे आयुर्वेद, स्वदेशी शिक्षा व स्वदेशी चिकित्सा से
आत्मनिर्भर भारत के संदर्भ में संवाद एवं प्रेरणा प्रकार के अभूतपूर्व हैं. நீங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா, கல்வி, மருத்துவம், இந்த அனைத்து விஷயங்களுக்காக ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறீர்கள். நீங்க கடவுளுக்கு சமம் என்று கூறியிருக்கிறார். இங்கேதான் இந்த படங்களும் வைரலாகி வருகிறது. இந்த படங்களை பார்த்த உடனேயே இன்னொரு சில விஷயங்கள் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2012, 2013, 2014 ஆண்டு எந்த அளவில் தன்னுடைய நெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்காக ஆதரவு கொடுத்து வந்தார் பாபா ராம்தேவ் அவர்கள். இந்த 3 வருடங்களுமே அவர் செய்த பிரச்சாரம் எத்தனையோ மேடைகளில் பிரதமர் மோடி, அப்போ குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர், இப்போ மோடி பிரதமராக இருக்கிறார். ஆனால் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருந்த போதே எத்தனையோ மேடைகளில் பாபா ராம்தேவ், நரேந்திர மோடி அவர்கள் 2 பேருமே அந்த மேடையை பகிர்ந்து அந்த ஒவ்வொரு மேடையிலிருந்தும் அவர் பேசிய வார்த்தை, பிஜேபிக்கு நீங்க ஓட்டை போட்டீர்கள்னா இந்த நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலை 30 அல்லது 35 ரூபாய்க்கு கிடைக்கும், அதிகபட்சம் 40 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் அழிக்கப்படும், கரப்ஷன் முடிக்கப்படும். ஆகையால் இவருக்கு நீங்க ஓட்டை போடுங்கள். ஒரு மேடை, 2 மேடை அல்ல, எத்தனை இடங்களில் பாபா ராம்தேவ் அவர்கள் இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வந்தார். அதாவது பிஜேபிக்கு நீங்க ஓட்டை போட்டீர்கள்னா பெட்ரோல் டீசலின் விலை பாதிக்கும் பாதியாக சரிந்துவிடும், மக்களுக்கு இந்த லாபம் போய் சேரும். இதே முறையில் ஆச்சாரிய பாலகிருஷ்ண அவர்கள், அதாவது பதஞ்சலி ஆயுர்வேதாவுடைய சிஇஓ, இவரும் இதே போன்ற ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். அதே படங்களை பகிர்ந்து, आत्मनिर्भर भारत, डिजिटल एग्रीकल्चर, किसानों की उन्नति, जैविक कृषि, जनजातीय बंधुआ, नमामि गंगे व ई गवर्नेंस के लिए पतंजलि द्वारा किए जा रहे अथक प्रयास को आज सम्माननीय श्री राष्ट्र ऋषि प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने बड़ी तन्मयता से सुना व देश हित के लिए किए गए அதாவது இவர்கள் அனைத்து திட்டங்களிலுமே தன்னுடைய பங்கை அளித்து வருகிறார்களாம். அதாவது ஆத்மநிர்பர் பாரத், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், கிசானுடைய வளர்ச்சி, ஜெய்விக் கிருஷி அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங், அதை தாண்டி ட்ரைபல்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்காக எதையெல்லாம் இவர்கள் செய்து வருகிறார்களோ அந்த அனைத்து திட்டங்களை பற்றி மிகவும் தாழ்மையுடன் மோடி அவர்கள் கேட்டார். அதை பற்றி தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்தார். இந்த மீட்டிங்கான இந்த படங்கள் இவர் போட்டிருக்கிறார். இதற்கு பின்தான் பாபா ராம்தேவை பற்றி பல நபர்கள் கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள். இந்த கேள்விகளுக்கான வீடியோவும் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். மக்கள் எதை பேசி வருகிறாரோ அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி பாபா ராம்தேவிற்கும் பெட்ரோல் டீசலுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது என்று அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சில நபர்கள் ட்விட்டரில் கமெண்ட்டும் போட்டிருக்கிறார்கள். रतन एनगिर नंबर पोट द ट्वीट, पेट्रोल डीजल पे चर्चा हुई क्या बाबा कि भूल गए, अगले मुलाकात के लिए ये पॉइंट ஓப்பன் சோரா ஹே. அதாவது பெட்ரோல் டீசலை பற்றி நீங்கள் பேசினீர்களா, இல்லை அடுத்த முறை நீங்கள் சந்திக்கும் போது அந்த முறைக்காக இந்த பாயிண்டை விட்டு வைத்திருக்கிறீர்களா? இன்னொரு நபர் எல்பி ஜோஷி, வாஹ் கியா சீன் ஹே, தேவ துல்லிய, கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த படங்களை, இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெட்ரோல் 30 और गैस 300 के लिए बात किया या नहीं, देश का महाठग. பெட்ரோல் 30 ரூபாய், கேஸ் சிலிண்டர் 300 ரூபாய், இதை பற்றி நீங்கள் பேசினீர்களா? இந்த நாட்டின் மிகப்பெரிய ஊழல் மன்னனை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். எல்பி ஜோஷி அவர்கள் போட்ட இந்த ட்வீட். गौरव कश्यप, आपने भगवान के वरदान से बोला क्या पेट्रोल के भाव 60 या 70 ही करवा दीजिए, काले धन पर भी कुछ बात कर लीजिए स्वामी जी, टैक्स की छूट की ही बात कर लीजिए, कुछ तो कीजिए देश के लिए, या आप भी चाटुकारिता ही करेंगे. தன்னுடைய கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து பெட்ரோல் டீசலை ஒரு 60-70 ரூபாயாக குறைப்பதாக நீங்க கேட்டீர்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர்களை பற்றி பேசினீர்களா? டாக்ஸை பற்றி பேசினீர்களா? உங்களுடைய கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து இந்த கேள்விகளை உங்களால் கேட்க முடியுமா? அல்ல அவருடைய காலை நீங்க கழுவி குடித்து வருகிறீர்களா? இது போன்ற எத்தனையோ கேள்விகளை எத்தனையோ நபர்கள் சோஷியல் மீடியாவில் பாபா ராம்தேவை பார்த்து கேட்டு வருகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை, அர்த்தத்தை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். மார்ச் 30ஆம் தேதி ஒரு பத்திரிகையாளர் பாபாவை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சார், நீங்க 2014ஆம் ஆண்டு பெட்ரோல் டீசலின் விலை குறைந்து விடும், பிஜேபிக்கு நீங்க ஓட்டை போடுங்கள் என்று கூறி வந்தீர்கள். இன்னைக்கு பெட்ரோல் டீசலோட விலை 100 ரூபாயை தாண்டி கொண்டிருக்கிறது. இதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீர்கள். இதற்கான காரணம் என்ன?
அவர் பேசிய அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருக்கு வந்த அந்த ஆக்ரோஷத்தை, அந்த கோபத்தை நீங்களே பார்க்க வேண்டும். அந்த வீடியோ முதலில் காட்டுகிறேன், அதற்கு பின் அவர் என்ன பேசினார் என்று அது நீங்க கேட்க வேண்டும். எந்த அளவில் தன்னை பாபா என்று கூறி வரும் இந்த நபர் பேசியிருக்கிறார் என்று பாருங்கள். வீடியோவை பாருங்கள். बाबा जी, आपने तो टीवी चैनल पर यह कहा था कि कौन सी सरकार आपको चाहिए? 40 रुपए पेट्रोल वाली सरकार, 300 रुपए सिलेंडर वाली सरकार। बाबा जी अच्छे भी कुछ आप ही ने कहा था सरकार बनी थी, आपने कहा था कि नहीं कहा था? बाबा जी मैंने कहा था पूछ पड़ेगा मेरी। हाँ बाबा जी, आपकी कंपनी पतंजलि, बाबा जी आपकी कंपनी पतंजलि ऐसे जाता है ना आदमी को ना। बाबा जी आप ही ने कहा था। अरे आदमी को मैं कह रहा भाई ऐसे प्रश्न मत पूछो बाबा जी, मैं तेरे प्रश्नों का उत्तर देने के लिए कोई ठेकेदार है कि तू जो भी पूछा मैं उसका उत्तर दूं। जब एक बात कह दी थोड़ा सभ्य बनना भी सीखो। आप ये बताओ एक मिनट, सभी टीवी चैनल पर आप ही की बाइट चली थी और लोगों ने विश्वास किया। मैंने दी थी और अब नहीं देता, कर ले क्या करेगा? चुप हो जा, अब आगे से पूछेगा तो ठीक नहीं। स्वामी जी बाबा जी बोल दिया ना। स्वामी जी बाबा जी आपकी कश्मीर फाइल फिल्म बनी है, काफी इतना ज्यादा उद्दंडता नहीं करनी चाहिए। तू किसी सभ्य माँ बाप की आपने औलाद जो होगा। कहा हम वही पूछ रहे हैं। பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, நீங்க கூறியபடி பெட்ரோல் டீசலின் விலை 30-35 ரூபாயாக குறைந்துவிடும் என்று இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆமாம் கூறினேன். அதற்கு என்ன என்ன புடுங்கி விடுவ நீ, என்ன கிழிச்சு விடுவ நீ, அப்படி என்று கூறியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது ஒரு சுவாமியாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா, அல்ல ஒரு பிசினஸ் மேன் தன்னுடைய முதலாளிக்காக தனக்கு லாபத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபரை ப்ரொடெக்ட் செய்யும்படி இந்த வார்த்தைகள் இருந்ததா? என்ன கிழிச்சு விடுவ, என்ன புடுங்கி விடுவ என்கிற இந்த வார்த்தையை மிக கொச்சையாக பேசியிருக்கிறார் இந்த நபர். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த நாட்டில் எது நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடாது, எந்த விதமான கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது. இது போன்ற போலி சுவாமியார்கள் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கத்தை நாடி அவர்களுக்கு சப்போர்ட் செய்து தன்னுடைய லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2014 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரை எந்த அளவில் இந்த நபருடைய வளர்ச்சி நடந்திருக்கிறது, எந்த அளவில் ராக்கெட் வளர்ச்சி நடந்திருக்கிறது என்று அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுத்தது. அதாவது பெட்ரோல் டீசலின் விலை அதிகரித்ததால் இந்த நாட்டிற்காக தான் நன்மை, நீங்க கொடுக்கக்கூடிய டாக்ஸை வைத்து தான் இந்த நாட்டு இராணுவத்தை நடத்தி வருகிறோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்தை கொடுத்து வருகிறோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை கொண்டு வருகிறோம், ஆகையால் நீங்க அதிக உழைக்க வேண்டும், பெட்ரோல் டீசலுடைய விலை பற்றி நீங்க பேசக்கூடாது, இன்னும் அதிகமாக உழைங்கள், அந்த பெட்ரோல் டீசலை வாங்குவதற்காகவாவது நீங்க உழைக்க வேண்டும், நீங்க உழைத்து கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து தான் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள். யார்? சுவாமி லாலா ராம்தேவ் அவர்கள், பிசினஸ்மேன் ராம்தேவ் அவர்கள். இவர் கொடுத்த இந்த பதில், நான் ஒரு யோகியாக இருந்து கொண்டு 18 மணி நேரம் வரை உழைத்து வருகிறேன், பிரதமர் மோடி அவர்கள் 18 மணி நேரம் வரை உழைத்து வருகிறார், நீங்க எதற்காக உழைக்கக்கூடாது? பெட்ரோல் டீசல் எந்த விலையாக இருந்தாலும் நீங்க உழைத்து வாங்க வேண்டும். ஆனால் 2014 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டு வரை இவருடைய வளர்ச்சியை கொஞ்சம் பாருங்கள். இன்னைக்கு பதஞ்சலியோடைய நெட் வொர்த் 40,000 கோடி ரூபாய். ருச்சி சோயா போன்ற கம்பெனியை வாங்கும் போது எந்த அளவில் பேங்குகள் லாலா ராம்தேவ் அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள், பிசினஸ்மேன் ராம்தேவ் அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள், எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் இவருக்கு சப்போர்ட் செய்திருக்கிறது, பேக்எண்டில் இருந்து எந்த அளவில் இவருக்கு பக்கபலமாக நிற்கிறது என்று பாருங்கள். இன்னைக்கு இவருடைய வார்த்தை, 2014 ஆண்டு நீங்க பிஜேபிக்கு ஓட்டை போட்டால் கருப்பு பணம் வரும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலோட விலை குறையும் என்று கூறிய இதே நபர், 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும் என்று கூறிய இந்த நபர் இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டும் போது நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசலோட விலையை வைத்து தான் இந்த நாட்டை நடத்த முடியும், இந்த நாட்டுடைய பாதுகாப்பை வளர்க்க முடியும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு நீங்க சம்பளத்தை கொடுக்க முடியும். அப்போ 2014 ஆண்டு அப்போ இது எல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இந்த விஷயங்களை செய்து வரவில்லையா? அப்போ உள்ள அரசாங்கத்திடம் இந்த நாட்டுடைய இராணுவத்துடைய பொறுப்பு, இந்த நாட்டுடைய பாதுகாப்புடைய பொறுப்பு இல்லாமல் இருந்ததா? அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஒரு இடம் 2 இடம் அல்ல, நான் ஏற்கனவே கூறியபடி எத்தனையோ இடங்களில் இவர் பேசியிருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். வீடியோவை பார்க்க. आपने तो कहा था कि बीजेपी आएगी तो शायद पेट्रोल डीजल के दाम कम होंगे। अब इसमें एक खास बात मैं बताना चाहता हूं।
भैया पेट्रोल जो है उसका जो बेसिक प्राइस होता है वो 35 रुपए के आसपास है। अब उसके ऊपर करीब 50% टैक्स है। ये तो पूरी स्टडी है मेरे पास में। अच्छा बच्चों ये बताओ, आपको जो 35 रुपए का पेट्रोल दिलाएगा उसको वोट दोगे या 75-80 दिलाने वाले को? देखो सरकार तो ये बनाएंगे, आप थोड़ी बनाएंगे, हम थोड़ी बनाएंगे। अरे सुनो, ताली बजाने से पहले बोलो। तेल का दाम कम होगा तो फिर टैक्स नहीं मिलेगा तो देश कैसे चलाएंगे? सरकार चलाने के लिए गवर्नमेंट को टैक्स भी चाहिए। सरकार भी चलानी है। मोदी जी भी क्या करें, उनको सरकार चलानी है तो सबसे ज्यादा टैक्स डीजल पेट्रोल से ही आता है। अरे अभी जो टैक्स लग रहा है 50%, वो 1% पे आएगा तो प्रैक्टिकल बात कर रहा हूँ। मोदी इस देश से महंगाई बेरोजगारी को खत्म कर सकते हैं और मोदी इन 125 करोड़ हिंदुस्तानियों के चेहरे पर खुशियां ला सकते हैं। इतना जज्बा उस व्यक्ति के अंदर। இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எங்கெங்கெல்லாம் பாபா ராம்தேவ் அதாவது லாலா ராம்தேவ் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று. இதற்கு மேல் நேற்று மோடி அவர்களை சந்தித்து ஃபோட்டோவை எடுத்து இந்த நாட்டுக்கு கிடைத்த வரம், கடவுளுக்கு சமமான நபர், இவரை தாண்டி வேற யாருமே இந்த நாட்டிற்காக உழைக்க முடியாது. ஒரு பாலிட்டிஷியனை பற்றி பேசும்போது நீங்கள் கடவுளுக்கு சமமாக நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், நீங்கள் கொடுத்த வார்த்தையை நம்பி இவருக்கு ஓட்டை போட்ட நபர்கள் கேள்வி கேட்டால் அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில், நீ தேச துரோகி, வாயை மூடிக்கொண்டு இரு, அல்ல என்றால் நடப்பது வேறு. அந்த பத்திரிகையாளரை இவர் மிரட்டிய காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். अरे सुनो, ताली बजाने से पहले बोलो। अब महंगाई है तो थोड़ी कमाई लोगों को बढ़ानी पड़ेगी, थोड़ी मेहनत ज्यादा करनी पड़ेगी। अब मैं सन्यासी हो गया, 18 घंटे मेहनत करता हूँ। तो मेहनत ज्यादा करो भाई। मैं भी सुबह सन्यासी होके 4 बजे से लेकर 10 बजे तक काम करता हूँ। मेरे कुंसी छोरे भूखे मर रहे हैं। अब हर आदमी सोचे कि मेरे लिए सरकार क्या करेगी। ये बात तो मुझे लगता है कि पूरी तरह से जस्टिसफुल नहीं है। सब काम सरकार से हो जाएंगे ऐसा नहीं हो सकता, समाज को भी आगे आना पड़ेगा। जैसे मैं सुबह 5 किलोमीटर दौड़ लगाता हूँ, साइकिलिंग करता हूँ, तो जो आस पड़ोस के जो अपने ऑफिस है ना, लोग साइकिल वाला ट्रेंड शुरू कर दे, तो फिर तो बिना डीजल पेट्रोल के ही चल जाएगा काम। हिपोक्रेसी की भी सीमा होती है। இது மட்டுமல்ல, இதே முறையில் ஆகாஷ் தேஷ்பக்த் என்ற ஒரு சேனல் இருக்கிறது. நிச்சயமாக இதை நீங்கள் பார்க்க வேண்டும். மிகவும் ஒரு அருமையான சேனல், போய் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அவர் ஒரு சட்டாயர் முறையில் பல விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபர். அவரும் ஒரு இதே போன்ற அப்போ இப்போ, அதாவது தென் அண்ட் நவ் என்கிற ஒரு வீடியோவை எடிட் செய்து போட்டிருக்கிறார். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் அவர் என்னென்ன பேசியிருக்கிறார், இன்னைக்கு எப்படி அவர் பேசி வருகிறார் என்று. பெட்ரோல் டீசலுடைய இதே விவகாரத்தை பற்றி பாருங்கள். आपको 75-80 रुपए का पेट्रोल चाहिए कि 35 रुपए का? आपने कहा था कि नहीं कहा था बाबा जी? मैंने कहा था, पूछ पड़ेगा मेरी। अभी जो टैक्स लग रहा है 50%, वो 1% पे आएगा तो प्रैक्टिकल बात कर रहा हूँ। देखो, सरकार चलाने के लिए गवर्नमेंट को टैक्स भी चाहिए, अलग अलग मंत्रालय भी चलाने, पुअर रिलीफ के भी काम करने और देश की सुरक्षा के भी काम करने। गरीबी बढ़ती जा रही है, महंगाई बढ़ती जा रही है, रुपए का अवमूल्यन हो रहा है। तेल डीजल के दाम बढ़ने से थोड़ा सा लोगों के जेब से पैसा भी निकलेगा। ये तो हमारे भीतर प्राइड होना चाहिए कि अपने देश के लिए हम कुछ दे रहे हैं। இன்னைக்கு கேஸுடைய விலை 1000 ரூபாயை தாண்டி விட்டது. பெட்ரோலுடைய விலை இன்னைக்கும் 100 ரூபாயை தாண்டி தான் நிற்கிறது. விலைவாசியை பற்றி யாருமே பேசக்கூடாது, வேலை வாய்ப்பை பற்றி யாருமே பேசக்கூடாது, இந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி யாருமே பேசிவிடக்கூடாது. அனைவருமே மோடி அவர்களை ஹீரோவாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும். மோடிஜியை பாருங்கள், 8 ரூபாய் குறைத்து விட்டார். மோடிஜியை பாருங்கள், 7 ரூபாய் குறைத்து விட்டார். நீங்க என்ன செய்தீர்கள்? ஆனால் இதே விவகாரத்தை நீங்க இன்னொரு முறையில், இன்னொரு ஆங்கிளில் கொஞ்சம் பாருங்கள். 2014ஆம் ஆண்டு கச்சா எண்ணெயோட விலை $110-120 பர் பேரல் வித்து கொண்டிருந்த போது இந்த நாட்டில் 60 ரூபாய் பெட்ரோல் தொட்ட உடனேயே ஒட்டுமொத்த பிஜேபி நபர்கள் ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் இறங்கினார்கள். எல்பிஜி சிலிண்டர் 400 ரூபாயை தொட்ட உடனேயே ஒட்டுமொத்த பிஜேபி நபர்கள் ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் இறங்கினார்கள். இன்னைக்கு இதே நபர்களிடம் நீங்க போய் கேட்டீர்கள்னா, நாங்க என்ன செஞ்சோம், எங்களுக்கும் இதற்கும் சம்மந்தமே அல்ல, அனைத்துமே மார்க்கெட் வழியாக தான் நடந்து வருகிறது. அதாவது அன்னைக்கு நடந்தது தவறு என்றால், அன்னைக்கு நடந்தது அநீதி என்றால், இன்னைக்கு நடந்து வருவதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி
மற்றும் ஸ்டேட் டாக்ஸஸ்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பெட்ரோல் மீது 10 ரூபாய் 39 பைசா சென்ட்ரல் டாக்ஸ் மற்றும் ஸ்டேட் டாக்ஸ் ஸ்டேட் வரி 11 ரூபாய் 90 பைசா டெல்லியில். இதே முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 32 ரூபாய் 98 பைசா சென்ட்ரல் வரி உயர்த்தப்பட்டது. ஸ்டேட் வரி 11 ரூபாயிலிருந்து 19 ரூபாய் 92 பைசா. அதாவது கிட்டத்தட்ட 217.42% அதிக சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியை உயர்த்தியது மத்திய அரசாங்கம். ஸ்டேட் 67.39 பைசா 39%. இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். டீசலை பாருங்கள். டீசல் இதே 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 4 ரூபாய் 50 பைசா சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் 6 ரூபாய் 61 பைசா. ஆனால் இதை உயர்ற்றி 4 ரூபாய் 50 பைசாவிலிருந்து உயர்ற்றி 31 ரூபாய் 83 பைசாவிற்கு உயர்ற்றியது இதே மத்திய அரசாங்கம். கிட்டத்தட்ட 607% அதிகமாக இந்த சென்ட்ரல் டாக்ஸ் இருந்தது. ஸ்டேட் வரியை நீங்கள் பார்த்தீர்கள்னா 6 ரூபாய் 61 பைசாவிலிருந்து உயர்ந்து 11 ரூபாய் 22 பைசா. அதாவது கிட்டத்தட்ட 69.74%. இது மட்டுமல்ல, இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது, எந்த அளவில் உங்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்று. மே 2014ஆம் ஆண்டு 9 ரூபாய் 48 பைசா பெட்ரோல் மீது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது. டீசல் மீது 3 ரூபாய் 56 பைசா. இதே மே மாதம் 2022ஆம் ஆண்டு பெட்ரோல் மீது 27 ரூபாய் 9 பைசாவும் டீசல் மீது 21 ரூபாய் 8 பைசாவும். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இதை குறைத்து, அதாவது நேற்று இதை குறைத்து 19 ரூபாய் 90 பைசா பெட்ரோலும் டீசல் மீது 15 ரூபாய் 8 பைசாவாக 80 பைசாவாக குறைத்திருக்கிறார்கள். அதாவது 2014ஆம் ஆண்டு வெறும் 9 ரூபாயாக இருந்தது. இன்னைக்கு 2 முறை இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியை குறைத்த பின் கூட இரட்டை மடங்காக பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய சென்ட்ரல் டாக்ஸ், இரட்டை மடங்காக 4 மடங்காக டீசல் மீது இருக்கக்கூடிய டாக்ஸ் இன்னைக்கு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய இந்த விஷயம். தேங்க்யூ மோடிஜி, உங்களால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். 9 ரூபாய் 50 பைசாவில் இருந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியை 33 ரூபாய் வரை உயர்த்தி இன்னைக்கு 20 ரூபாயை குறைத்து மீண்டும் மக்கள் மீது அந்த பாரத்தை தான் நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். இதற்காக மோடி அவர்களுக்கு பாராட்டை பாட வேண்டும். ஒட்டுமொத்த கோதி மீடியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடிஜி 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 எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். பாபா ராம்தேவ், லாலா ராம்தேவ் போன்ற நபர்கள் இதற்கான எந்த அளவில் ஃபீல்டிங்கை பார்த்து வருகிறார்கள், எந்த அளவில் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மோடிஜி கடவுளுக்கு சமமான நபர். அவர் போன்ற யாருமே இந்த நாட்டிற்கு சிந்திக்க முடியாது, உழைக்க முடியாது. எந்த அளவில் இந்த பெட்ரோல் டீசலோட இம்பாக்ட் இருக்க போகிறது, எந்த அளவில் இந்த பெட்ரோல் டீசலோடைய விலையை குறைத்திருக்கிறார்கள் என்று அதற்கான டேட்டாவையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே கூறியபடி சென்னை, டெல்லி, பாம்பே, கால்கட்டாவில் எந்த அளவில் விலை இருக்கிறது என்று. எல்பிஜி சிலிண்டர் உஜ்வலா யோஜனா வழியாக 200 ரூபாய் அவர்களுக்கு சப்சிடி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். 1003 ரூபாய் டெல்லியில். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா 1030 ரூபாய் வரை உங்களுடைய வீட்டிற்கு எல்பிஜி சிலிண்டர் வந்து கொண்டிருக்கிறது. 14.2, அதாவது கமர்ஷியல் சிலிண்டர் சப்சிடி வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 803 ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த சிலிண்டர் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நபர்களுக்கு 803 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கிறது என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து எழுதுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. எத்தனை நபர்களுக்கு, எத்தனை ஏழைகளுக்கு உங்கள் வீட்டிற்கு வேலை பார்க்கக்கூடிய ஹெல்ப், அதாவது உங்களுடைய வீட்டில் சமையல் பார்க்கக்கூடிய நபர், உங்களுடைய டிரைவர், உங்களுடைய மற்ற உதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களிடம் போய் கேளுங்கள், உங்களுக்கு இந்த சப்சிடி வந்துச்சா இல்லையா. அப்படி அவர்களிடம் இந்த 200 ரூபாய் வந்திருந்துருச்சுன்னா அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து தயவு செய்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்கள். ஏன்னா எங்களுக்கு எங்கேயுமே தெரிய வரவில்லை. அரசாங்கம் கூறுவது 200 ரூபாய் நாங்கள் சப்சிடியை கொடுத்து வருகிறோம். எத்தனை நபர்களுக்கு இந்த சப்சிடி போகிறது என்று அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். கவர்மெண்ட்டிற்கு இந்த சப்சிடி 610 கோடி ரூபாயாக வருகிறது. அதாவது 610 கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுத்து வருகிறது இந்த அரசாங்கம். 200 ரூபாய் வீதம் அரசாங்கத்துடைய டேட்டா. இது மட்டுமல்ல,
14 வருடத்தில் மிக உயர்ந்த விலையில் நாம் இன்னைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறோம். அதனால் தான் இந்த நீங்கள் விலை உயர்ந்த பெட்ரோல் டீசலை வாங்கி வருகிறீர்கள். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2020ஆம் ஆண்டு கச்சா எண்ணெயுடைய விலை வெறும் $17 பர் பேரலுக்கு சரிந்த போது கூட நீங்கள் இதே 80 ரூபாய் 90 ரூபாயை கொடுத்து தான் பெட்ரோல் டீசலை வாங்கி வந்தீர்கள். அன்னைக்கு வந்த லாபத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை இந்த அரசாங்கம். அனைத்து லாபத்தையுமே தன் கஜானாவில் சேர்த்து வந்தது இந்த அரசாங்கம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட்டை பொறுத்து தான் எங்களுடைய விலைவாசி ஏறுகிறது இறங்குகிறது என்று எப்படி இந்த அரசாங்கத்தால் கூற முடியும்? இதற்காக இந்த விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி அதை கண்ட்ரோல் செய்யலாம் என்கிற எந்த விதமான டிபேட்டையும் நீங்க பார்க்க முடியாது. டிவி மீடியாவில் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரம். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் தாஜ்மஹல், குத்துப் மினார், கியான் வாபி, ஈத்காஹ் மஸ்ஜித், இது போன்ற விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் பிஜேபிக்கும் எங்களுக்கும் இந்த சம்மதம் அல்ல. பிஜேபி எந்த விதத்திலுமே இது போன்ற விஷயங்களை சப்போர்ட் செய்வதல்ல. ஆனால் பிஜேபி சப்போர்ட் செய்யக்கூடிய இயக்கங்கள், அது பஜ்ரங் தல்லாக இருக்கட்டும், விஸ்வ ஹிந்து பரிஷதாக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல மேடை பேச்சுகள், பல ட்ரைனிங் கேம்புகள், இதை பற்றி பிஜேபி வாயை திறக்காது. அந்த ட்ரைனிங் கேம்புகளில், அந்த விஷயத்தை கக்கக்கூடிய மேடைகளில் இதை பிஜேபியோட அமைச்சர்கள் போய் உட்காரும் போது, இதை பிஜேபியோட அமைச்சர்கள் ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கும்போது பிஜேபி தலைமை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பதில்லை. இது இந்த நாட்டுடைய புதிய இந்தியா. இந்த புதிய இந்தியாவில் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் இந்த நாட்டிற்காக தான் பணத்தை கொடுத்து வருகிறீர்கள். எவ்வளோ டாக்ஸை கொடுத்தாலும் இந்த நாட்டிற்காக தான் கொடுத்து வருகிறீர்கள். லாலா ராம்தேவ் அவர்கள் கூறும்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்ஸை வைத்து இந்த நாட்டு இராணுவம் நடத்தப்படுகிறது, இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு பலவிதமான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதனால் நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டும், அதிக நேரத்தருதி உழைக்க வேண்டும். இந்த பெட்ரோல் டீசலை வாங்குவதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.